திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனம்மூர் பகுதியில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தனராஜிடம் கேட்கலாம். வணக்கம் தனராஜ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? காயமடைந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்கள். காஞ்சிபுரத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று இந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியிலிருந்து தொழிலாளர்களை ஸ்ரீபெரும்புதூர் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வந்த ஒரு வேன் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு வாகனமும் இந்த செய்யாறு கலவை நெடுஞ்சாலையில வெம்பாக்கம் அருகே இருக்கின்ற திருப்பனம்மூர் பகுதியில இருக்கின்ற திருப்பத்தில் திரும்ப போது நேருக்கு நேர் எதிரெதிரே மோதிக்கொண்டது. இதுல அந்த வேனை ஓட்டி வந்த டிரைவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் வேனில் பயணித்த பெண் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பெண் தொழிலாளர்களும் பேருந்தில் பயணம் செய்தவர்களும் என 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்களை மீட்கப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆம்புலன்ஸ் மூலமாக காஞ்சிபுரம் அருகே இருக்கின்ற காரணத்துக்காக காஞ்சிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 12 பேருக்கு தொடர்ந்து இப்போ தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழிற்சாலைக்கு சென்ற பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட இன்னும் 2 வாகனங்களில் இந்த பேருந்து பயணம் செய்தவர்கள் வந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில பிரம்மதேசம் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று இந்த போக்குவரத்தை சரி செய்வதோடு அந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நன்றி தன்ராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.